வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பெரிய அளவிலான பொது நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு முன்பு அரசியல் கட்சிகளிடமிருந்து பாதுகாப்பு வைப்புத் தொகை வசூலிப்பதற்கான வழிகாட்டுதல்களை வகுக்குமாறு சென்னை உயர் நீதிமன்றம் வியாழக்கிழமை தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இதுபோன்ற கூட்டங்களின் போது பொது அல்லது தனியார் சொத்துக்களுக்கு ஏற்படும் எந்தவொரு சேதத்திற்கும் இழப்பீடு வழங்குவதை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். கட்சி ஊழியர்கள் பெரும்பாலும் நிகழ்வுகளின் போது நாசவேலைகளில் ஈடுபடுவதும் இழப்புகளுக்கு பணம் செலுத்தாமல் தப்பிப்பதும் குறித்து நீதிமன்றம் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியது. செப்டம்பர் 20 முதல் டிசம்பர் 20 வரை அதன் நிறுவனர் விஜயின் மாநில அளவிலான சாலை நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் கோரி தமிழக வெற்றிக் கழகம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை வலியுறுத்தினார். இதுபோன்ற பெரிய கூட்டங்களின் போது ஏற்படக்கூடிய எந்தவொரு இழப்பையும் இழப்புகளை ஈடு செய்ய ஒரு தொகையை டெபாசிட் செய்வதன் மூலம் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது என்று நீதிபதி குறிப்பிட்டார். பாரிய பேரணிகள், சாலை நிகழ்ச்சிகள், ஆர்ப்பாட்டங்கள் அல்லது பிற பொது நிகழ்வுகளை திட்டமிடும் அரசியல் கட்சிகளிடமிருந்து பாதுகாப்பு வைப்புத் தொகையை வசூலிப்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களை வரைவு செய்ய நீதிமன்றம் மாநில அரசுக்கு அறிவுறுத்தியது. தமிழ்நாட்டில் சொத்து சட்டம் 1992 மற்றும் அதைத் தொடர்ந்து இதுபோன்ற பிரச்சினைகளை தீர்க்க ஒரு திருத்தம் இருந்தாலும் நீதிபதி சதீஷ்குமார் இந்த விதிகள் திறம்பட செயல்படுத்தப்படவில்லை என்று குறிப்பிட்டார். விசாரணையின் போது டிவிகே சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வே. ராகவாச்சாரி விஜயின் சாலை கண்காட்சிக்கு காவல்துறை நடைமுறைக்கு மாறான கட்டுப்பாடுகளை விதிப்பதாக வாதிட்டார். ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி குழுக்களுக்கு மிக எளிதாக அனுமதிகள் வழங்கப்பட்டாலும் டிவிகே அதிகப்படியான நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கர்ப்பிணி பெண்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளை நிகழ்வில் அனுமதிக்கக்கூடாது என்று காவல்துறை ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்தியதாக வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். அவர்கள் பங்கேற்பதை எப்படி தடுக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பயன்படுத்த வேண்டிய வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் விஜய் சென்னைக்கு திரும்பும் பாதையை ஆணையிடவும் காவல்துறை முயற்சிப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். இதற்கு பதிலளித்த நீதிபதி சதீஷ்குமார், ஒரு தலைவராக விஜய் தனது நிகழ்வுகள் அமைதியாகவும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படாமல் நடத்தப்படுவதை உறுதி செய்வதன் மூலம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சாலை கண்காட்சியை தவிர்க்குமாறு நடிகர் தனிப்பட்ட முறையில் அறிவுறுத்த முடியும் என்றும் அவர்களின் பாதுகாப்பை மனதில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். விசாரணையை செப்டம்பர் 24 தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.